வெல்கம் ஆல். இந்த வீடியோ புரட்டாசிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போது வந்து நான் எக்ஸாமுக்கு பிஜிடிஆர்பி வந்து படிச்சுக்கிட்டு இருந்ததுனால வந்து நான் ப்ரிப்பரேஷனில் இருந்ததுனால அப்போது வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் அப்லோட் பண்ணல, வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஸோ இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சண்டே, ஏதோ ஒரு சண்டே எடுத்தது தான். இது வந்து காலா ஃபிஷ்ஷு, காலா மீன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். காலா மீன் வந்து இந்தியன் சால்மன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். சால்மன் ஃபிஷ்ஷில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மீன் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே ஃபிஷ்ஷு வறுக்கிறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பச்சரிசி மாவும் உளுந்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷனுக்கு நான் அரைக்கும் போது நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஸோ அதை வந்து கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ புளிப்புக்காக வேணும்னா நீங்கள் லெமன் புளிஞ்சிக்கலாம். அப்படின்னா குட்டியாக சின்னதாக வந்து சின்ன புளியங்கொட்டை இருக்குல்லையே, அந்த சைஸில் புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக பேஸ்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பசரிக்கிறேன். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் இதில் பச்சரிசியும் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிறேன்னு. அந்த மாவு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அது வந்து நல்லாவே பிரிஞ்சு வராமல் எண்ணெயில் வந்து நமக்கு பொரிக்கும் போது நல்லா இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து வறுக்கும்போது டேஸ்ட்டுமே உளுந்து வந்து அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா. கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த அளவுக்கு சேர்த்துக்க வேணாம், அவாய்ட் பண்ணத்தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து நான் இந்த மாவு யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட் வைஸும். ஸோ இப்போ வறுக்கிறதுக்கு வந்து நான் மீன் வந்து ஃபுல்லாக பதறி எல்லாத்துலேயும் வந்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சுட்டோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே வந்து உள்ளே அந்த பாட்டு இருக்குல்லையே, அதுக்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே வந்து நல்லா சாரி இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மசாலாலாம் தடவிட்டு வெளியில் வைக்கிறாங்க. எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வெளியில் வைக்கும்போது அந்த மீன் வந்து கெட்டு போக தானே செய்யும். நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் குக் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போ வறுத்துடலாம். எடுத்து வச்ச ரிமைனிங் ஃபிஷ் எல்லாமே வந்து குழம்பு வச்சுட்டு சாதமும் வச்சுட்டேன். ஃபிஷ் வறுக்கிறதுக்கு வந்து இந்த இரும்பு சட்டி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இரும்பு கடாயில் வறுக்கும் போது என்னென்னா எண்ணெய் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்குது. நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வறுக்கும்போது முன்னாடிலாம் வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வறுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையுமே வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். ஸோ நான்ஸ்டிக் வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்படி இல்லைன்னா அந்த அயன் கடாய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான்ஸ்டிக் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான்ஸ்டிக்கில் வறுக்கும்போது ஒட்டாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் கம்மியாக தான் தேவைப்படும். அதே மாதிரி தான் இந்த அயன் கடாயும் வந்து ஒட்டலை. நம்ம வறுக்கும்போது வந்து எதுவுமே வந்து ஒட்ட மாட்டேங்குது. அதோடு சேர்த்து நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாவே அதிலேயே வந்து நம்ம குக் பண்ணி பரட்டி குக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் செய்கிறதா இருந்தால் கூட இதில் வந்து செய்யும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான்ஸ்டிக் அப்படிங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக அயன் கடாய் யூஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு சப்போஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அந்த அயன் கடாய்க்கே மாறினேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே வறுத்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி குழம்பு வச்சுட்டேன். அந்த ஃபிஷ் குழம்பு வைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் நிறைய லென்த்தியாக வந்துடும். ஸோ அதனால் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.